குருவமா, ஏய் குருவமா, இத வந்துட்டனுங்க. கூப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்டு நீ என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசையாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்குன்னா நீ பாலிஷ் சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானுங்களே போட்டீங்களே. பதிலுக்கு பதில் பேசுற நீ. பேச மாட்டேன். வாய் திறக்கூடாது. திறக்க மாட்டேன். மூடிக்கிட்டே. நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். தெரிஞ்சு எப்படி செய்யலாமா? வாயை திறந்து பேசண்டி. வாயை திறந்து திட்டுவீங்களே. அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற. சரிங்க. வாயாடி, இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மசமசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சீ, நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கையேடுறி ஏடுறி கைய. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். பிளடி கண்ட்ரி வைஃப். சார் கொஞ்சம் நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன ஏட்டையா, சைக்கிள் பஞ்சரா? பாவம். டேய் வாய மூடுறா. ஸ்கூட்டர்காரரே, நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். இந்த ஸ்கூட்டர்ல 2 பேருக்கு மேல போக முடியாது. சாரி சார். ஏட்டையா, ஒரு வாரம்னால பொடி நடையா வாங்க. ஸ்கூட்டர்காரரே, அந்த கோணக்கால இறக்கி கொடுங்க, இல்லன்னா வண்டி எங்காவது மோதிரும். சார் நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். பார்த்து போங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? இப்ப ஸ்கூட்டர்ல போனானே, அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். பாவம், கடைசியா எவன் மூஞ்சில முடிச்சானோ. நீங்க இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் நீங்க போலீஸ் இல்லையா? ஆமாமா, நான் தான் போலீஸ், மறந்துட்டேன். இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ். பாவம், அவன் ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். மீன் கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இங்க பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து வர்றேன். சார் ஒரு கேஸ் தான். நான் டென்ஷன்ல வந்திருக்கேன்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துருக்கேன். இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா? உங்கள்ட்ட இருந்து சொல்லணும் அடம் பிடிக்கிறா சார். சரி வா சொல்லி அவன. வாயா. வணக்கம் சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார். அப்படியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டியை வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதாயா நடக்குது. இப்ப அவன் எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டு வர மாட்டேன்னுட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார், எப்ப கடத்திட்டு வருவீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, இது ஒரு கேஸாடா? காலையில இருந்து உட்கார்ந்திருக்க படுவா, நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்க. ஐயோ ஐயோ நான்சென்ஸ். எவனா இந்த கேஸை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? வணக்கம் சார். பாத்து பக்கரி, கையோட புட்டுட்டு வந்துற போது. இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. உன்னை எப்படி போலீஸ் கடத்திட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி? திருடனை பிடிக்க போனேன். நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்துனேன், அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால்ல போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன? அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுருக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தானா அன்னைக்கு கூட இந்த ஸ்டேஷனை புடிச்ச சனினே ஒளிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு பக்கரி, உலகத்திலேயே இந்த மாதிரி கால் 2 பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு? கழுதுக்கு இருக்கு. சார் அம்மா அப்புறம் போங்க சார். யாரு, உங்க அம்மாவா? இல்ல, இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோமா இருக்காங்க. ஓ, கோமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு. நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன். ரெண்டு ஏட்டுக்காரோ. இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறயா? ఇప్పుడు టైం ఏమి తెలుసా? உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்க. మీరు పనికి వచ్చారా இல்ல భోజనத்துக்கு వచ్చారా? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி. பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்பல அம்மா கூப்பிடுறாங்க, போ. லட்சுமி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்ன மேன் இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன், உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி.
டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன். டிபேட்ஸா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. வணக்கம். என்னையா கேசா? ஒண்ணு இல்ல. என்ன ஸ்டேஷனை சுத்தி பார்க்கந்தியா? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்லை, வெளியில வந்தா கடங்காரங்க தொல்லை. நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலாம்னு வந்தேன். ஏண்டா நிம்மதியா இருக்கு? இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா? டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்டா. ஏதாவது தப்பு பண்ணா தான் நாங்க உள்ள வைப்போம். ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான், மரியாதையா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டாங்க. என்னது ஆளுங்களே காணோம், மாயமா மறைஞ்சிட்டாங்களா? சாவி இருக்கு, முதல்ல போய் திறந்து இடத்த புடிச்சிருவோம். நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு? அம்மா இதை நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, சரி. இத வந்துடுறேன். என்ன ஏட்டையா ட்ரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான். அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா நிக்கிறதா நிக்கிறீங்க? அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க. டேய் வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிரும். ஏங்க வெளியிலே நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் a minute. இந்த வர்றேன் நான். என்னங்க? ஏய் உட்காராத நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல 2 பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகாய் பரம்பரை. உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரைடே. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்பன் குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஏய் நீ வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான்? எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின்ன கடனை அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசெல்லாம் கிளறாத. சாரி சாரி. கொள்ளு ரசமும் பெரண்ட துவையில வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பெரண்ட துவையலுமா? ஏண்டி உங்க அப்பன் குதிரைக்கு வைக்கிற கொள்ளை என்ன நீ மறக்கலையா? உங்க ஆத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பெரண்ட, அதையும் என்ன நீ விடலையா? ஏய் காலையில வச்ச கோழி குழம்பு. அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டுல இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கிய, நீ வழங்குவியாடி? உங்க வாய்க்கு பெரண்டை எல்லாம் போது வாங்க. என்னது எனக்கு பெரண்ட வாங்கண்ணா. இந்த தெருவுல மங்கம்மாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை புடிச்சிட்டு போயிருங்க, அப்புறம் எனக்கு 1000 ரூபாய் நட்டா. அவளை புடிச்சா உனக்கே 1000 ரூபாய் நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 ரூபாய் கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன். வேணா ரசீதை காட்டுங்களா? பிச்சைக்காரன் நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்பளை கட்ட போற. மவனை ஒரே அடி உன் ஆயுசியா முடிச்சிருவேன். வீடு இதே தெருவுல 4 வீடு தள்ளி அந்த மஞ்சு வீடு தெரியுங்களே, அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. பாரு ஏட்டையா, அவ சொன்னபடிதான். தட் இஸ் பேட் ஹவுஸ். சைலன்ஸ் ஆயிரு. நான் அவளை போய் கப்புன்னு புடிச்சு ரோட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஏட்டையா நீங்க அவளுகளை பிடிப்பீங்க, கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் அதே தொழில் செய்வாளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சும் பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த காய் சட்ட பவரை யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஐ அம் ஜென்டில்மேன். கடமையில இருந்து கடுகாவும் தவற மாட்டேன். நான் அவளை புடிச்சே தீருவேன். ஏட்டையா இப்படி செஞ்சா அப்படி எப்படி? வாங்க. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கறான்? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் உள்ள போறேன், நீங்க வெளியில இருந்து காவல்காரங்கன்னு சொல்றான். ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வியா இது? இல்ல இதுக்கு முன்னால நான் அப்படி நின்று இருக்கேனா? எப்படியா கேப்ப? எப்படியா கேப்ப? ஏய் யாரு உள்ள? வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஏண்டி இவ்வளவு தூரம்? அது ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படி. புரியுது புரியுது. கங்கா யமுனா காவேரி எல்லாரும் வாங்கோ. ஓ எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளதான் ஓடுதா? ఇది వీడు లేదు,
கடலு அல்லாக போய் கடல்ல குதிக்கோ குதிக்கிறேன். வாங்கோ கங்கா யமுனா கோதாவரி. தார நல்ல கவனிக்கோடி. கேட்ச் கேட்ச். ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்வீட் மெமரி திஸ் டே. உன் பேர் என்ன? குயிலு. குயில். எங்கே ஒரு கூவு கூவு. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் அடடே இது வேறயா? நடுவினிலே ஓ உன்னை விட்டா ஃபுல் டேவும் ஓதா. ஈக்கெல்லாம் இடமே இல்ல. என்ன இதெல்லாம்? ஏயா ஒரு போலீஸ்காரன் டியூட்டி நேரத்துல பட்டப்பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா? சாரி சார், ஒரு மூட்ல வந்துட்டேன். மூடா போயா. உன்னை எல்லாம் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியும். உனக்குள்ள புத்தி வரும். சார் என்ன சார் பெரிய தப்பு மாதிரி சஸ்பெண்ட் அது இதெல்லாம் பேசுறீங்க? நாட்டுல இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார். இது சாதாரண மேட்டர். நிறைய ஸ்டேஷனுக்கு நோ ப்ளீஸ்ண்ணா. அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க. அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிடப்படாதுங்கிறதுக்காக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேங்கண்ணா. ட்ரைனிங்கா? வாயா உள்ளதல்லி நான் ட்ரைனிங் கேளுங்கண்ணா. வாயா. ஏயா காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறியா? சார் ப்ளீஸ் 1 மினிட். என்னையா? நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க? இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு. ஜஸ்ட் மினிட். டோன்ட் ஃபீல். செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரியா நிக்கிற உன்னை நான் போயிட்டு வந்து கேட்கிறேன். எஸ் நடையா. ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும். நில்லு. அது எப்படா பேக் வீல சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா அது இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்குங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க. இதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ. இதை இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன். டயரும் தேயாது பாருங்க. அடாடாடாடா, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால் வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. போற போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு. சார் சார் பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல. வீலுக்கு அடியில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய், அது கடையாளம் சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார், சீட்டுக்கு அடியில 2 வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? சார் சார் சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவுல அவன் எங்க வைப்பான்னு தெரியும். நீ வா. You are dismissed. Don't care. L-O-V-E love सारे. K-I-S-S किस्सारे. போயா போயா புண்ணாக்கு. புத்தி கெட்ட ஆமணக்கே. டூட்டி பார்த்து என்னாச்சு? வேலை போல மண்ணாச்சு. போயா போயா. Attention. உதப்ப ராஸ்கல். ஏட்டையா, என்னடா இன்னைக்கு ஏன் செலவுல உங்களுக்கு பாட்டி விட்டு போறேன். நிஜமாவா? ஆமா. ஏன் அப்படி? இன்னைக்கு ஏதோ கொடுக்கணும் போல தோணுச்சு. உட்காருங்க. ஏப்பா சப்ளையர். என்ன சார் சாப்பிடுறீங்க? யாரா நீ? சப்ளையர். சப்ளையரா நீ? ஏண்டா யூனிஃபார்ம் இல்ல, தலையில முடி இல்ல? முடிக்கு சப்ளைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் கேட்டையா? ஏண்டா நேரா பழனில இருந்து வந்தியா? போடா, உன் முதலாளி கூப்பிடுறா. போடா. சரிங்க. போடா. ஏய், ஏன்டா இதெல்லாம்? காசு நான் கொடுக்குறேன் ஏட்டையா. சும்மா சாப்பிடுறோம். அது சரி. என்ன சார் கூப்பிட்டீங்களா? நீ இந்த முதலாளியா? ஆமா. இவெல்லாம் சப்ளையரா? இவன் சப்ளை பண்ண சாப்பிட மாட்டேன். டேய் விடுறா. ஏட்டையா, காசு நான்ல கொடுக்குறேன். சரி. யோ, நீ சப்ளை பண்றியா? நான் சாப்பிடுறேன். ஓகே சார், நீங்க என்ன சொன்னாலும் கொண்டு வரேன். ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுங்க சார். எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது. 4 இட்லி போதுங்க. ஆகட்டும் சார். இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. எனக்கு 2 பிளேட் பிரியாணி, ஒரு சிக்கன் மஞ்சூரி, ஒரு சில்லி சிக்கன், ஒரு சிக்கன் டிக்கா, ஒரு சிக்கன். விடுறா, இந்த ஹோட்டல்ல விடுறா. இந்த ஹோட்டல்லே அவ்வளவுதான்டா இருக்கும். அப்படியே 2 ஆம்லெட். ஐயோ. சரிங்க சார். போயா. ஏட்டையா, விதிய மதியால வெல்ல முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன்.
மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க, அதான் உன் விதி. மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க, அதுதான் உன் விதி. சாப்பிடுங்க சார். வையே. வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்புலன்ஸ் உண்டா, ஓடு 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 ஓடு. ஆயிட்டு சார். என்னப்பா இது கரண்ட் ஆஃப் ஆகி போச்சே? டேய், இதுக்குள்ள எப்படா சாப்பிடுறது? ஜெனரேட்டர் போடுங்கடா. என்னடா ஹோட்டல் இது? டேய் டேய், இவன் எங்க சார் அவரு? நான் அவன் தானுங்க தேடிட்டு இருக்கேன். அவன் போனா பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கு 250 ரூபாயும் தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு 250 ரூபாயும் 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா? என்கிட்ட பைசா கூட இல்லைங்கண்ணா. என்னது, பணம் இல்லையா? டேய், நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா. உன் கூட வந்தானே கருமுண்டோம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. டேய் தம்பிகளா, இவன் கையை கால ஒடிங்கடா. நோ, பேசி தீத்துக்கும்னா நமக்குள்ள இது என்னடா பேசுற? அடிங்கடா. டேய், அட அடிங்க. டேய், யார கீழ குத்துற? அம்மா, ஐயா, அம்மா, ஐயா 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 ஐயா, அம்மா. ஏண்டா கை காலத்து நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் இல்ல, நீ எனக்கு பிச்சை போட்ட இல்ல. அப்புறம் என்ன தத்துவம்? ஐயோ! ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. ஐயோ, காது ரெண்டுலயும் அடிச்சுட்டானு போல் இருக்கு. வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. டேய், டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா? என்ன நடுத்தெருல இப்படி அலங்கோலமா அலைய விட்டுட்டியாடா? ஏட்டையா, இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கலாம். கல்ல பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ள கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா, என்னடா உங்க அம்மா? Stop it. இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். என்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடைறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. ஏண்டா, இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குதுடா. அதுதானே. ஏட்டையா, அங்க பாருங்க, வீடு வாடகைக்கு விட்டாங்களா, போர்டு போட்டுருக்கு. போய் கேட்டுருவோம். இல்லங்க, ஏண்டா சிட்டில பேச்சுறதுனா வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். பொய் தானே? அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிருவோம். வீட்டுல யாரு? அதான் திறந்து கிடக்கல. கிணறு கூட தான் திறந்திருக்கு. குதிச்சிருவியா? வாடா. அகும்கா அச்சக்கு. எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீட்டை சொன்னேன். ஏன் வெளியில நின்னு பார்க்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அமிர்தமா இருக்குன்னு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம். அத மூடிக்கிறியா? அச்சக்கு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல. நான் பேச்சுலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கண்ணி கடியாத ஒரிஜினல் பேச்சுலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான். ப்ராமிஸ்? ராமிசோ, ராமிஸ் இடையில கட் பண்ணாதரா. ராமிசோ, ராமிஸ், எட் ராமிஸ். கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம், வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன். பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழே தான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ்?
மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. Why? நீங்க தான் சந்திரிகா சோப்பாச்சே. குடிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒராசிங்க. பாருங்க நிறைய எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுதம். வேலா யுதம். யுதம் சார். யா. வாடகை பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள், வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா நாளைக்கு பகல் டூட்டியாச்சே, அவர் வர முடியாதே, நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். குடியிருக்க போறது நானு. நீங்க என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டூட்டி இருந்தா லீவ் போட்டு காய்ச்சுவேன். வேற ரிசைன்மெண்ட் காய்ச்சுவேன். போடா சந்து. யுதம் பத்துமா? ஐயோ ஏன்பா என்ன மத கடியில புகை வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறேன்டா. ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழப்பு பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவர வேட்டிய அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்குடா. இந்த நெருப்பை அப்படியே விட்டுட்டு வர்றியே. இது ஒரு கிராமத்துல பத்தி 4 கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டாங்க அண்ணடா. தூக்குடா தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுக்கு. புடா தூக்கி தலையில வைடா. ஐயா நடடா. அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். ஐயா அடிக்காதீங்க சார். அடிங்க சார். நடடா. ஏடா நடடா. நில்றா. டேய் ப்ரமோஷன் தான்டா. எனக்கு ப்ரமோஷன் தான்டா. மெதுவா வரணும். டேய் ஸ்டாண்ட் தள்ளுடா. தள்ள. வாடா. வாடா. பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சன உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன், கஞ்சாத்தான் பண்ணி எழுதி கொடுத்துட்டான். எது? அவன் சொன்னாமா. சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணோம்? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலைகிறாரு. கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா. நடா. மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்ட வாய் ஆகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா. இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா. நடரா. மேடம் 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது. வாய முடுறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம். இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சு 2 தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு. சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாய். பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய், பானையா இருக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ். அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதாடா மொன்ன முக்கா. நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க? வாயை திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா நான் அப்பவே சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்காலா, அதான பார்த்தேன். உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கன்னா போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா? காணா. இன்னொரு கேஸ் பிடிக்க போறோம். 6 7 8. ஹாய் யுதம். ஹாய் சந்து. வெல்கம் வெல்கம். சந்து, நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் ஓகே. ஆமா, நீங்க போலீஸ்ல என்னவா இருக்கீங்க? ஐயோ மறந்துட்டேன். என்னது? இது நேத்துக்கு டிஎஸ்பி, இன்னைக்கு எஸ்பி, நாளைக்கு நான் தான் ஐஜின்னு
தமிழ்நாடு போலீஸே பேசிக்குது. இதுக்கு இடையில சிபிஐக்கு வாங்க வாங்கன்னு டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பிரஷர். நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஆமா, அல்வா சாப்பிடுங்க. திருநெல்வேலிக்கே அல்வாவா, திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா? இது வரைக்கும் நான் தான் அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுத்திருக்கேன். எனக்கே அல்வாவா? நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. பாக்கும் போதே தெரியுது. சாப்பிடுறீங்களா? நோ அப்ஜெக்ஷன், பட் கையில வாங்கிக்க மாட்டேன். ஏட்டையா நாய் நடுவுல கூப்பிட்டானே. ஏட்டையா கொஞ்சம் அவசரமா பேசணும். என்ன ஏட்டையான்னு கூப்பிடுறாரு? கூப்பிட்ட நீங்க ஏட்டா? நான் ஏட்டா இருக்கும்போது இவன் வேலைக்கு சேர்ந்தா. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் ஆகி போச்சு. ஊருக்கே நான் ஐஜியா இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஏட்டு தானே, அதான் கூப்பிட்டான். தம்பி ஒரு நிமிஷம் ஒரு தனியா பேசணும். இந்த வந்துடுறேன். சொல்லி அனுப்ப மாட்டாங்களா? ஏன்டா அவசரத்துல பொறுத்தவனே டிஎஸ்பி எஸ்பி ஐஜின்னு சொல்லி நான் டூயிட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஏட்டுன்னு கூப்பிட்டு இறக்கி விட்டியடா. ஐ ஆம் சாரி ஏட்டையா, 20 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. கைமாத்த கொடுத்துட்டு அப்புறமா 2 கண்டினியூ பண்ணுங்க. ஏன்டா கைமாத்து கேட்கற நேரமாடா இது? 20 ரூபாய்க்கு என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணி. ஐயா இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதை விடக்கூடாது. ஹலோ 1 2 3 1 2 3. டேய் கோணக்காலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது. எட்டி மிதிச்சுன்னா சத்தம் பின்னால வரும். போனை திருப்பி போடுறா. இது இப்படிலாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. எது முக்குனூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்கற? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்துறதா தூக்கு போட்டு தொங்கிருப்பான்டா. நீங்க எப்ப ஏட்டையா வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். டேய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்ன பின்னே தெரியாது. உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதேமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். டேய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதடா. ஐயோ சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க. நீங்க வேணா வந்து பாருங்களேன். ஏய் இரு, இப்போ என்ன செஞ்ச? திரும்பனியா? இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ உண்மைதான். டேய் பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம 2 பேரும் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்த நாயா? ஐயோ, ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய் சித்தப்பா, மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா? உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பையன் வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்காலன். என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டியிருக்கான் சித்தப்பா. எங்க அவன்? பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரா இங்க வர சொன்னது? உன்னை யாரா வர சொன்னது? சிங்கமுத்து மகனே, அடிக்காத உன்னை யாரா வர சொன்னது? டேய், வர சொன்னா எதுக்குடா வந்த? இதுக்கு அவனே பரவாயில்லை. நீங்களா? நாங்களே தான் சார். வந்தது வராதமா இப்படி துப்பை கட்டி மிரட்டுறீங்களா சார்? அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல சுட்டுக்கொள்ள பாக்குறீங்களே. உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம உங்களோட சேர்ந்து நாங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்தோம். இப்படி நீங்க செய்யலாமா சார்? அது கேட்டியா? இப்ப எதுக்கு வந்தீங்க சார்,
இந்த போட்டோல இருக்கிறவனை பிடிக்கணும் ஆர்டர் போட்டீங்களா சார்? ஆமா, பிளடி தட் ஃபெலோவை உயிரோட புடிச்சிட்டு வர்றதா குணமா கொண்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து அதை கிளியர் பண்ணிட்டு போகணும். நீங்க ஒண்ணு கிளியர் பண்ண வேணாம், இங்க இருந்து போங்க, நான் புடிச்சுக்கிறேன். அவரே புடிச்சுக்குவாராம்பா. போங்க. சார், ஒரு ரிக்வெஸ்ட், அவனை உயிரோட பிடிக்கிறதுனா கஷ்டம், குணமா கொண்டு வர்றதுன்னா எனக்கு ரொம்ப ஈஸி சார். அது எப்படி ஏட்டையா பணத்தை கொண்டு வருவீங்க? ஏதாவது சுடுகாட்டு போய் தோணுனா பழைய இத்து போன பணம் கிடைக்காதா, அதை கொண்டு வந்து காட்டின அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு. யாராது? ஓம் பக்கத்திலே நிக்கிறேன், அப்புறம் அதை போய் சார் உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா? முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. சார் ரொம்ப மூட் அவுட் ஆகியிருக்காரு. வா, துப்பாக்கி வச்சிருக்காரு. என்னப்பா உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆகலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றாங்க அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? சே 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 சே. உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. ஏய், கறிக்குண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். ஆ? டேய், ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். இதாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துதான் போட்டுருக்கு. டேய், முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா? டேய், அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். சரிப்பா. என்னது? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இரவான் அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. ஏய், விடு. பக்கத்து வீட்டுல கோழி கொதிச்சுதா, குழம்பு மணந்தான மோப்ப முடிச்சு தலையிற நாய், அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா நீ மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்துடுறேன். ஐயா, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆகுது, இன்ஸ்பெக்டர் ஆகுது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய், போங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான் சரி, வா, இருக்கு. சாப்பிடலாம். டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்டா காய கொண்டாந்துருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா, நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்கார, கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏத்து. ஓஹோ, நம்ம மீனா விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. ஐயா, என்னய்யா? பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. அடாடாடாடாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது? நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க.
இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா, எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா. வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு 5 காசும் தர மாட்டான். ஏட்டை விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு நீங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேள்றி. நம்ம 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு 1 கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு 1 கிலோவா? பாதாம் பருப்புன்னு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை புழக்கிற? வாங்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா. இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. நீங்களா? எஸ், நானே தான். என்ன இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க? அவர் வரலையா? எவரு? அதான் யுதன். அவனா? வரவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு பகல் டூட்டி. உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் படிச்சுட்டு வந்தேன். கேக்கி, தேங்க் யூ. என்ன உள்ள நரிவாட அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட பார்க்க ஏவி ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்கே ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க, நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக், லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கல. ஆட, இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டார்னு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா, ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர், அவங்களும் நீயும் லுக்கோ லுக்கு. பாடுறா, மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவளுக்கு 1000 சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல்ல? ஆமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மனுஷன் மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன நீ ஒத்துக்கிற? தப்புதாங்க. போடா. இல்லடா, இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மறந்துக்கு இருந்து குடிசையில் ஏறி படுத்துறாத. பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். இந்தாங்க நெய் பலகாரம். கண்ணுங்களா, இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. புடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நான் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா போகலாம்னு அப்பா சொல்லிருக்காரு. நான் வர மாட்டேன். நீங்க அடிப்பீங்களா? டேய் நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு இவ்வளவு பலகாரம் உனக்கு தான். எல்லாம் நெய்யில செஞ்சது. வா பாக்கண்ணு வா. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கிறானே. அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. போன காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சம் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. போன காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த 2 கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டான்? டேய், ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்ட பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு. நான் வரேன்.
நெய்ல சுட்டது நல்லா இருக்கும் விடக்கூடாது. என்ன ஏட்டையா சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிட்டுறேன். அதானே வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல, எரவாரத்துல ஒரு பீச் அருவாள் சொல்லி வச்சிருந்தா அதை காணோம். ஏய் குருமா, அந்த அருவாள் அருவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆட? ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரன் பூரா என் வீட்டு முன்னால நிக்கிறேன். ஏய் குருமா, ஐயையோ. அருவாள் டேய், ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டாம விட மாட்டேன். என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு. எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது, நாம கண்டுபிடிச்சே தீரணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பாத்துக்கலாம். அட, நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். எப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க? ஐ அம் நாட் ஆதிவாசி. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். செத்த காலேஜ் ஸ்டூடெண்டா? பாரஸ் ஸ்டூடண்ட். பாரஸ் காலேஜ்ல உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏன் நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ அழகா, புகை பிடிச்ச அண்டா மாதிரியா இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டுல கூட அப்படிதான் பேசிக்கிறாங்க. இஸ் இட்? வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா. நேரா இங்கதான் வந்து இறங்குறீங்களா? எஸ். ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவுல எல்லார் தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ ஐ see. அப்போ ஆப்பிரிக்காவுல தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. எக்ஸ்கியூஸ் மீ. மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? No, I'm Indian girl. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop it nonsense. Huh? Thank you, thank you. See his name? My name is Agils. காருக்கு போடுற ஹை ஹீல்ஸா? No, no. Agils means Agilandeshwari. What is the beautiful Thank name? you. என் பொண்டாட்டி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காளே, குருவி காக்கான்னு. அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சாரு. யார் சிங்கமுத்தா? என் பேர் உனக்கு நான் தெரியும். யாருன்னு நினைச்சீனா? Who are you? I'm Inspector Kuruamma. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, இது பருவமா, அடி ஒன்னது உருவமா.